கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு பிள்ளைகள் தாமஸ், சுஜிதா தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பேரன்பை பெற்று புதிய பயணத்தை தொடங்கவிருக்கிறார்கள். இவர்கள் தொடங்கவிருக்கக்கூடிய இந்த இல்லற வாழ்வை ஆண்டவர் ஆசிர்வதித்து இவருடைய வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பொழிந்து வழி நடத்திட இப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இவர்களை வாழ்த்த நாம் இங்கே ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பும் அளவற்ற இரக்கமும் இந்த குடும்பத்திற்கு நிரம்ப கிடைக்க நாம் வேண்டுவோம். இறைவன் வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்து வளர்ந்த இவர்களை ஒரே குடும்பமாக இந்த நாளிலே இணைக்கவிருக்கிற வேளையில் இவர்கள் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
புகழுகின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராய் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து உமடியார்கள் தாமஸ், மைக்கேல், சுஜிதா இவர்கள் மீது உமது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் உமது திருப்பீடத்தின் முன் திருமணத்தால் இணைக்கப் பெறுகிற இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் உறுதி பெறச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 28 மற்றும் 31. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 28 மற்றும் 31. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இசை ஒன்று இசைக்கின்றேன், இறைவா எளிய குரல்தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன், இறைவா எளிய குரல்தனிலே. என் இதய துடிப்புகளோ
ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே காலத்தின் குரல்தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது காலத்தின் குரல்தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது ஆதியும் அந்தமுமாயினாய் ஆதியும் அந்தமுமாயினாய் மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே ஏழையின் வியர்வையில் இறைவா உன் சிலுவை தியாகம் தொடர்கின்றது ஏழையின் வியர்வையில் இறைவா உன் சிலுவை தியாகம் தொடர்கின்றது சமத்துவம் என்னில் வாழ்ந்திட சமத்துவம் எம்மில் வாழ்ந்திட உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம் உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம் இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 2 மற்றும் 25 முதல் 32 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த மணமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய நாளில் ஆண்டவருடைய இந்த திருப்பலி பீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய அன்பு பிள்ளைகள் தாமஸ் மைக்கேல், சுஜிதா தங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கவிருப்பதை கண்டு அவர்களை வாழ்த்தவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம் இங்கே ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். மணமக்கள் தங்களுடைய வாழ்வில் இந்த நாளில் பெறுகிற மகிழ்ச்சியைப் போலவே தங்களுடைய வாழ்நாள் முழுக்க மன நிறைவோடும் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். தாமஸ், எப்படி நல்லா இருக்கிறீங்களா? சுஜிதா, நல்லா இருக்கிறீங்க. வழக்கமாக அவர்களை பல முறை பங்கு ஆலயத்திலே அல்லது பங்கு தந்தையினுடைய இல்லத்திலே சந்திக்கிற போது நம்முடைய பங்கு பிள்ளைகள் போல சந்தித்தாலும் இந்த நாளில் அவர்களை மணமக்களாக பார்ப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் தாமஸ் மஞ்சக்கரில் இருக்கும்போது பயங்கர லுக்காக இருக்கா. அப்போ பொண்ணு வழக்கமாக எப்போதுமே சுடிதாரிலே பார்த்துட்டு இப்போ தான் சேலையில் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த திருமண வாழ்விற்கான அந்த தயாரிப்பும் அந்த நிறைவும் இந்த பிள்ளைகளுடைய முகங்களில் இருப்பதை காணுகிறேன். உண்மையிலேயே இது ஆண்டவருடைய பேரன்புக்குரிய ஒரு காரியமாக நினைத்து பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன காரியம் செய்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆசை உண்டு. அப்படிதானா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் பிள்ளைங்க போய் படிச்சுட்டு நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆகி வரணும்னு ஆசைப்படுவோமா, சும்மா போயிட்டு வரணும்னு அனுப்புவோமா? நிச்சயமாக வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சி தான் அனுப்புவோம். ஒரு தொழில் தொடங்குகிற ஒரு நபர் அந்த தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற அவர் அந்த நிறுவனமும் வெற்றி பெற வேண்டும், தானும் அந்த நிறுவனத்தினுடைய வெற்றியிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி வாழ்க்கையினுடைய எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையினுடைய ஒரு உச்சத்தை தொட வேண்டும் என்பது எல்லாருடைய கனவாக இருப்பதை வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கலாம். ஒரு காவல்துறையில் பணியாற்றுகிறவர் தொடங்கி ஒரு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் கூட என்ன நினைக்கிறார்கள் என்றால்,
இதில் நான் என்ன சாதித்திருக்கிறேன், இதில் நான் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறேன், இந்த உயர்வை இன்னும் அதிகமாக்கி கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருடைய தேடுதலுமாக இருக்கிறார். சில நேரங்களில் அந்தந்த துறைகளில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கும், அப்படிதானா? இப்போ நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? டெய்லி டிவி பார்த்துக்கிட்டே இருக்கணும், அல்லது ஏதாவது நல்ல வெற்றி பெறக்கூடியவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா? அல்லது ஏப்பா அவர் நல்லா ஓடினார், இவர் நல்லா பெருமையாக ஓடினார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தால் போதுமா? வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதற்கான பயிற்சியில் ஈடுபடணும், தொடர் பயிற்சியில் ஈடுபடணும். அந்த பயிற்சி தான் அவரை மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே போல் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த துறையிலே வெற்றி பெறுவதற்கான சில நுணுக்கங்கள் இருக்கிறது. இப்போ திருமணம் அப்படிங்கிறதும் கூட ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு துறை தான். இப்போ பாருங்கள், நீங்கள் மற்ற வேலைகளுக்கு அங்கே போவீங்க ஒரு இடமா போனாலும் கூட திருமணம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? திருமண வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியும். ஒருவேளை தாமஸும் சுஜிதாவும் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்போம். தாமஸ், திருமண வாழ்க்கை வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும், முழுசாலாம் விட்டு கொடுத்து போகக்கூடாது. சரிதானா? திருமண வாழ்க்கை வெற்றி பெறணும்னு அவன் சொல்கிறான், முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். முடியாத அளவுக்குன்னு வரும்போது பார்த்துக்கிடலாம், அப்போ நூஞ்சு விட்டு கொடுக்கணும். அப்போ எப்படி விட்டு கொடுத்தோமோ அதுபோல் மறுபடியும் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் அது மாதிரி விட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுவே பழக்கமாயிரும். அப்படி தானா? தெரியல, போக தான் தெரியும். ஒருவேளை திருமணம் முடித்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அன்பு பெற்றோர் பெரியவங்க, ஒருவேளை உங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தான் தெரியும். ஐயா, அதை ஏன் கேட்கிறீ சாமி, தயவுசெய்து அதை ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்லலாம். ஒருவேளை இல்லை, அது ஒரு பெரிய ரகசியம்தான், உண்மையிலே நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படின்னு கூட நிறைய சாட்சிகள் சொல்லலாம். இப்போ தாமஸை பொறுத்த அளவில் நிறைய விட்டு கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சுஜிதா, உங்களுடைய திருமண வாழ்க்கை வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? அவர் மேலே அன்பாக இருந்தால் போதும். எப்படி பொம்பளை பிள்ளை எப்படி உண்மையிலேயே நம்ம கடவுளுடைய படைப்பிலேயே எப்படி இருக்குதோ அதை மாதிரியே அவளும் சொல்கிறான் இல்லையா? அவர் மேலே அன்பாக இருந்தால் போதும். அவர் 1000 கதையை சொல்லுவார், ஆமாம் சரிதான், ஆனால் நாம் அன்பாக இருந்தால் போதும்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன். இது எனக்கு எப்படி தோணுதுன்னு சொன்னால், கடவுள் ஆதாமை உருவாக்குகிறார், மண்ணிலிருந்து உருவாக்குகிறார். அப்படி உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பைபிளில் பார்க்குறோம், மண்ணிலிருந்து உருவாக்கிய மனுஷனுக்கு பெண்ணை எப்படி படைத்தார்னு சொன்னால், ஆணுக்கு நல்லா தூக்கம் வர செய்து அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை படைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரிதானா? அப்போ பெண்ணை படைக்கிற கடவுள் அவனுக்கு நல்ல ஆணுக்கு தூக்கம் வர செய்து விலா எலும்பை எடுத்து படைக்கிறார். அப்போவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாம்னா விலா எலும்பை பிடிச்சிருந்துருப்பான். கொஞ்சம் தாமதம் ஆகி போச்சு. ஆனால் விலா எலும்பை எடுத்துகிட்டு போய் ஒரு பெண்ணை படைச்சி ஆதாம்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறார். ஆதாம்கிட்ட கொண்டு போய் ஆண்டவர் நிப்பாட்டுகிறார். அப்படி நிறுத்துகிற போது ஆதாம் என்ன சொல்கிறான், ஏவாள் என்ன செய்கிறாள்? ஏவாள் வழக்கம் போல் ஒன்றுமே பேசலை. ஆதாம் தான் சொல்கிறான், இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை சொல்கிறான். அப்போவே தொடக்கத்திலேயே இந்த ஆம்பளை பசங்க தான் ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க. கவிதை சொல்லியிருக்கிறான் பாருங்களேன், இந்த கவிதை சொல்லியிருக்கிறான். அப்போ அவளுக்கு பதிலுக்கு என்ன சொல்லணும்? ஆமாத்தான், உங்களை போல வருமா அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்படி இருந்திருக்கும். நீங்கள் பாருங்கள், அவள் ஒன்றுமே செய்யலை. அவள் சொல்கிறா, நம்ம சுஜிதா மாதிரி தான், அவரை அன்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், அன்பாக இருந்தாலே போதும், அன்பு செஞ்சாலே போதும். அன்பார்ந்தவர்களே, திருமண வாழ்க்கையினுடைய மறைபொருள் என்ன? இன்றைய 2வது வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மறைபொருள் உண்டு. மரத்தினுடைய மறைபொருள் என்ன? மரம் அழகாக பூத்து காய்க்கிறது, கனி கொடுக்கிறது, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய மரமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதனுடைய மறைபொருள் என்ன? நம்ம பயங்கரமான கேள்வி கேட்டுவிட நீங்கள் பதில் சொல்ல முடியாது.
அதனுடைய வேர்கள் தான் அதனுடைய மறைபொருள். வேறு நல்லா இருந்தால் கனி நல்லா இருக்கும். ஒரு கட்டிடத்தினுடைய அழகு, அதனுடைய நேர்த்தி, அதனுடைய அவ்வளவுக்கும் காரணம் என்ன? எது மறைபொருள்? அதனுடைய அடித்தளம். அதனுடைய அடித்தளம் தான் மறைபொருள். இப்போ திருமண வாழ்க்கையினுடைய மறைபொருள் என்ன? பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார், திருமண வாழ்க்கையினுடைய மறைபொருள் வேற எதுவும் கிடையாது, அன்பு தான். அதைத்தான் சுஜிதா நமக்கு சொன்னா, நான் அவரை பார்த்துட்டு இருந்தா போதும், அன்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும். ஆண்டவர் தன்னுடைய படைப்பிலேயே அதைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதாமை கொண்டு வந்து, ஆதாமிடத்தில் பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிற போது அந்த அன்பு வெளிப்படுவதை பார்க்கிறோம். அது வார்த்தைகளில் வெளிப்படலாம், வார்த்தைகள் இல்லாமல் வெளிப்படலாம். எங்கிருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கையினுடைய மறைபொருள் என்னவென்று சொன்னால் அன்பு தான். அப்ப வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு நீங்கள் முதல் சொல்லக்கூடிய பதிலே என்னவென்று சொன்னால் அன்பு தான். அன்பு இல்லை என்று சொன்னால் வெற்றி பெற முடியாது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முயற்சி எடுக்க வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், திரும்ப திரும்ப அதை செய்து பார்க்க வேண்டும், வெற்றி பெறலாம். திருமண வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணம் எதுன்னு சொன்னா அன்பு தான். தோற்று போகலாம், அன்பில் தோற்று போகலாம், அன்பில் வெற்றி பெறலாம், அன்பில் இடையூறு ஏற்படலாம், அன்பில் சரிவு ஏற்படலாம். அதை எதை கொண்டு மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்ப முடியும்? அன்பை கொண்டு தான் கட்டி எழுப்ப முடியும். வேற எதையாவது சொல்லி சரி கட்டிடலாம், வேற எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சா இந்த திருமண வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அதனால தான் நீங்கள் எப்போதுமே அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு சொல்லுகிற பாடமும் அதுதான். என்ன சொல்லுகிறார்? என் அன்பில் நிலைத்திருங்கள், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு பாராட்டுங்கள். அன்பார்ந்தவர்களே, இது எவ்வளவு ஆழமான செய்தி இருக்கிறது. நான் உங்களிடத்தில் அன்பு பாராட்டுவது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையுமே தனது உடலாக, தனது பிள்ளைகளாக, தனது உயிராக கருதினார். அதுதான் அன்பு. இப்போ ஆதாம் தன்னுடைய உடலின் ஒரு பகுதியாக பெண்ணை கருதுகிறான், ஏவாளை கருதுகிறான். சரிதானா? என் உடலின் பாதி, என்னில் பாதி, என்னிலிருந்து எடுக்கப்பட்டவள், எனக்கு சமமானவள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரிதானா? அதே போல தன்னுடைய உடலை ஒருவர் எப்படி நேசிப்பாரோ, எனக்கு கண்ணு வலிக்குது, காது வலிக்குது, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி தன்னுடைய உடலை எப்படி ஒருவர் நேசிப்பாரோ, அதே போல நீங்கள் கணவன் மனைவியாக வாழுகிற அன்பு பிள்ளைகள், மணமக்கள், ஒருவர் ஒருவரை உங்களுடைய உடலில் நீங்கள் ஒருவரை நேசிப்பது போல நேசிக்கணும். அதனால என்ன செய்யணும்? தாமஸுக்கு வலிச்சா யாருக்கு வலிக்கணும்? யாருக்கு வலிக்கணும்? சுஜிதா வலிக்கணும். சுஜிதாவுக்கு வலிச்சா ஆமாம் இதே தலைவலியாக போச்சு, உனக்கு சும்மா அடக்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? அவருக்கு வலிச்சா உங்களுக்கு வலிக்கணும். அவர் இன்புற்றால் நீங்கள் இன்புற வேண்டும், அவர் மகிழ்ந்திருந்தால் நீங்கள் மகிழ வேண்டும், அவர் துன்புற்றால் நீங்களும் துன்புற வேண்டும். அப்படி என்று சொன்னால் திருமண வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடிப்படையே அதுதான். அதில் தான் ஒரு பாயிண்ட் என்ன வருது? விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும். சில காரியங்களை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் அன்னைக்கு நீ இப்படி சொன்ன பார்த்தியா, அன்னைக்கு இப்படி பேசின பார்த்தியா, நீ இப்படி பேச போய் தான் இப்படி ஆகிப்போச்சு, நீ இன்னைக்கு அப்படி சொல்லலைன்னா நான் இப்படி சொல்லுவேனா, இப்படியே பழைய கதைகளை சொல்லி சொல்லி வளர்த்து வளர்த்து அப்படியே ஒரு எரிமலை போல வெடிச்சு நிற்கிறதுக்கு வைக்கக்கூடாது. அன்பில் அதை மீண்டும் மீண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த திருமண வாழ்க்கையினுடைய மகிழ்வே வெற்றியே அதில் தான் இருக்கிறது என்பது முதல் செய்தி. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இரண்டாவதாக திருமண வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டிய பண்பு என்னவென்று சொன்னால் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். வெற்றிக்கு, திருமண வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு தேவையானது என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிந்திருக்கணும். சின்ன பிள்ளைங்க மாதிரி அம்மா சொன்னால் பிள்ளைங்க கேட்கணும். இன்னைக்கு உலகத்தில் அப்படிலாம் இருக்கிறது தெரில, ரொம்ப அபூர்வமாக பார்க்குறோம். யார் வீட்டிலலாம் என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்குன்னு சொல்கிறவங்க கைதுக்கும் ஆகும். பெற்றோர்கள் சொல்லுங்கள், பெற்றவங்களே காணுமேன 1-2 வீட்டில் தான் ஆமாம் என் பிள்ளை நான் சொன்னதான் கேட்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. அந்த பிள்ளை என்ன சொல்லுதோ அதுதான் பெற்றவங்க கேட்க வேண்டியது. ஆனால் திருமண வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். அப்படின்னு சொன்னால் நான் அவளுக்கு அடிமையா, நான் என்ன அவனுக்கு அடிமையா அப்படின்னு நினைப்பு வருகிறது.
இந்த மீடியா உலகத்தில் இதை பார்த்துட்டே இருந்த உடனே சமமான தான் பார்க்கணும், சமமாக இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனால் பைபிள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், கீழ்ப்படிந்திருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி கீழ்ப்படிந்திருக்கிற போது நீங்கள் என்னவாக மாறுவீர்கள் என்று சொன்னால், ஒன்று, உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால், தாமஸுக்கு ஒரு மன கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் சுஜிதாவை கேட்க முடியும், சுஜிதாவுக்கு ஒரு மன கஷ்டம் வந்தால் தாமஸை கேட்க முடியும். 2 பேருக்கு மன கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் யார்கிட்ட போய் கேட்கணும்? நேராக பக்கத்து வீட்டில் போய் கேட்கணும். அப்படி இல்லை, எங்கே போய் கேட்கணுமா? கடவுள்கிட்ட தான் கேட்கணும். ஏவாளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, பாம்பு ஏமாத்துச்சு. என்ன சொல்லி ஏமாத்துச்சு? இந்த மரத்தின் கனியை நீ உண்டன்னு சொன்னால் நீ கடவுளை போல ஆயிடுவ அப்படின்னு சொல்லும் போதே அவள் என்ன செஞ்சிருக்கணும்? போடா நீ சொல்லி நான் எதுக்கு கேட்கணும், என் வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவள் சொன்னாளா? சொல்லலை. சொல்லலைன்னு என்ன நடந்துச்சு? அன்பார்ந்தவர்களே, அப்படி 2 பேரும் அவள் பழத்தை கொண்டாந்து கொடுக்கும்போது, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது தெரியுமில்ல, ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, முதல் ஆண்டவர்கிட்ட கேட்போம்னு அவள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆதாம் சொன்னானா? அவனும் சொல்லலை. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வலி வேதனை கஷ்டம் வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் ஆண்டவருக்கு வந்து பயந்து ஓடுறாங்க. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், கீழ்ப்படிந்திருக்கணும். முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கணும். உங்களுடைய குறைகள் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் தேடி மகிழ்ந்திருக்கணும். அன்பார்ந்தவர்களே, இந்த திருமண வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் இப்படி தான் காண வேண்டியிருக்கிறார். இந்த பைபிளில் ஒரு வசனம் வந்து, அதுக்கப்புறம் திருப்பலியில் மணமக்களுக்காக ஜெபிக்கிற போது இந்த திருப்பலி நிறைவேற்றுகிற தந்தை அவர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொன்னால், அதில் ஒரு வசனம் வரும், இப்பிள்ளைகள் இம்மணமக்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்பத்திலையும் தேடணும், துன்பத்திலையும் தேடணும். நம்ம இன்பத்தில் மறந்துடக்கூடாது ஆண்டவரை. இன்பத்தில் மறந்துடுவோம். மரத்தின் கனி கிடைத்த உடனே அவர்கள் மறந்தார்கள், அதுதான் பிரச்சனை. ஆனால் மரத்தினுடைய கனிகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் போயிருந்தால் இது வேணுமா வேண்டாமா என்று ஆண்டவரை சொல்லி இருப்பார். அன்பு பிள்ளைகளே, ஆகவே உங்களுடைய திருமண வாழ்க்கை நிறைவாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வெற்றியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது நீங்கள் கொண்டிருக்க வேண்டியது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்பதுதான். அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாரும் சொல்கிற அறிவுரை தான், நீங்கள் யாருக்காகவும் யாரை விட்டு கொடுக்கக்கூடாது, அன்பு செய்யணும், மறக்கணும், மன்னிக்கணும். இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். ஆனால் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்வினுடைய வெற்றிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய 2 காரியங்கள், ஒன்று அன்பு, இரண்டாவது கீழ்ப்படிதல். இந்த திருமண வாழ்வினுடைய வெற்றியே இதில் தான் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமணம் முடித்து பல ஆண்டுகளாக பல்வேறு அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடிய அன்பு பெற்றோரே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை உங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். அன்பு செய்வதிலும் கீழ்ப்படிந்திருப்பதிலும் ஒருவருக்கொருவர் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த மணமக்களுக்கு நாம் செய்கிற வேண்டுதலாகவும் ஜெபமாகவும் இருக்க முடியும். ஆகவே இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாரும் உங்களை வாழ்த்தலாம், எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்கலாம். வாழ போகிறது நீங்கள் தான். அதனுடைய வாழ்க்கையினுடைய நிறைவை நோக்கி போக வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்கள் மேலே தான் ரொம்ப இருக்குது. சரிதானா? உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் சவால்களுக்கு இடையில் இந்த திருமணம் நடைபெறுகிறது என்பது உங்களுக்கும் தெரியும். அப்போ இதில் என்ன செய்யணும்? நீங்கள் வெற்றி பெறணும். சரிதானா? என்ன ஆனாலும் வெற்றி பெறணும். ஒருவருக்கொருவர் வாழ்க்கையினுடைய உயர்வை அப்படித்தான் நீங்கள் அடைய முடியும். அப்படி அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா, பொண்ணுக்கு அக்கா, மாப்பிள்ளை சொந்தக்காரங்க பக்கத்தில் வாங்க. போய் மறைக்கக்கூடாதுண்ணே.
அன்புமிக்க தாமஸ் மைக்கேல், சுஜிதா, திரு அவையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருடுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்புக்கு கிறிஸ்து நிறைவாக உங்களை ஆசியளிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் புரிதுபடுத்தியுள்ளார். இப்போதோ மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் வாக்குறுதிகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் விருப்பத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். தாமஸ் மைக்கேல், சுஜிதா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? வந்திருக்கிறோம். நீங்கள் மன வாழ்க்கையின் விதிமுறைகளை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் பிள்ளைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? கற்பிக்கிறோம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். தாமஸ் மைக்கேல், நீங்கள் கரம் பிடித்திருக்கக்கூடிய சுஜிதா என்னும் இவரை உம் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீரா? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து உம் வாழ்நாளெல்லாம் இவரை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். சுஜிதா, நீங்கள் கரம் பிடித்திருக்கக்கூடிய தாமஸ் மைக்கேல் என்னும் இவரை உம் கணவராக ஏற்றுக்கொள்கிறீரா? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து உம் வாழ்நாளெல்லாம் இவரை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? திருச்சபையின் முன்னிலை நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்புக்கும் ஆசி அளித்து புனிதப்படுத்தியறலும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சுஜிதா, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன்,
தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள். தாமஸ் மைக்கேல், என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இத்திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள்கிறேன். ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த மாலைகள் பல்வேறு இடங்களிலிருந்து மலர்களாக கோர்க்கப்பட்டு மனம் வீசுவது போல இம்மணமக்களுடைய வாழ்வும் மனம் வீசுவார் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த மாலைகள் அதற்கு அடையாளமாக இருப்பதாக தந்தை, மகன், தூய ஆவி ஆசீர்வதிப்பாராக. கொடுங்க கொடு கொடுங்க, அவசரப்படாது. மலை போடுப்பா, ரிப்போர்ட் போடு. கரங்களை தட்டுங்க. அன்பார்ந்தவர்களே, அப்படியே நாம் நின்று கொண்டு இம்மணமக்களுக்காக ஜெபிப்போம். இப்புதிய மணமகனும் மணமகளும் தங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிலும் திரு அவையிலும் அமைதி நிலவ வேண்டும் எனவும் மேன்மேலும் திருச்சபையில் ஒற்றுமை வளர வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். இப்போது திருமணத்தால் இணைக்கப்பட்ட இவர்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். தாமஸ் மைக்கேல், சுஜிதா இவ்விருவரும் ஆண்டவருடைய அன்புக்கு அடையாளமாக மக்களை பெற்று வாழ வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். கானாவூர் திருமணத்தில் மணமக்களை ஆசிர்வதித்தது போல மணமக்களுக்கும் ஆசி அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். புதிய மணமக்கள் உருவாக்கும் இல்லம் திருச்சபையின் கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சியாக விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் மன்றாடுகிறோம். இங்கிருக்கும் அனைவரும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் குடும்பங்களும் தங்கள் திருமண அருளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மக்களாகிய இருவருக்கும் உண்மையான ஆழமான அன்பை நீர் வழங்குவதால் இவர்கள் நிறைந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று பார்த்து ஜெபிக்கிறோம். நீர் இணைத்த இவருவரையும் ஒன்று பிரிக்காதிருப்பதாக. நீ ஆசீர்வதிக்கும் இவர்களை எந்த தீங்கும் தீண்டாதிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும். ஆலயத்திற்குள்ளாக அமர்ந்திருக்கிறவர்கள் அமைதி காக்கும்படியாக என்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பேசணும்னு நினைக்கிறவங்க ஆலயத்திற்கு வெளியே போங்க, ஆலயத்திற்குள்ளாக அமர்ந்திருங்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்னும் கொஞ்சம் வழிபாடு இருக்கிறது.
அதனால் இன்னொரு அரை மணி நேரம் இருக்கும். ஆகவே ஆலயத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் அமைதி காக்க வேண்டும். பேச வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆலயத்திற்கு வெளியே இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பேரின்பத்தோடு உமக்கு தரும் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அருளடையாளத்தின் உடன்படிக்கையால் இணைக்கப் பெற்ற இவர்களை தந்தைக்குரிய பரிவிரக்கத்துடன் பாதுகாத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு என்னும் மறை நிகழ்வுகள் வழியாக மீட்கப் பெற்ற மக்கள் அதை கிறிஸ்து வழியாக இறையியல்பில் பங்கு உள்ளவும் அவருடன் விண்ணகம் ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியதொரு உடன்படிக்கை செய்து கொண்டீர். மேலும் அவர் பரிவுடன் தந்தையின் அருள் பெருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தீர். இந்த அருளடையாளத்தின் வழியாக உமது அன்பின் சொல்லற்கரிய திட்டத்தையும் நாங்கள் நினைவு கூற செய்தருளினீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் தேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மணமக்கள் முன்னாடி வந்து முழங்கால் போடுங்க. மணமக்களுக்காக நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். கரங்களை குவித்து இப்பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். தூயவரான தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதரை ஆண் பெண் என படைத்தீர். இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்றச் செய்தருளினீர். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் மக்களோடு நீ செய்தருளிய உடன்படிக்கை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை ஒரு அடையாளமாக தந்தருளினீர். எனவே அருளடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைபொருள் விளங்கச் செய்தீர். தாமஸ் மைக்கேல், சுஜிதா என்னும் அடியார்கள் இவர்கள் மீது இறங்கி உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தருளும். நீர் அருள் கூர்ந்து இவர்கள் மீது உமது வலக்கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த அருளுடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்கள் உமது அன்பின் கொடைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வார்களாக. மேலும் இங்கிருக்கும் இவர்கள் மற்றவர்களுக்கு உமது உடனிருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாக திகழ்வார்களாக. இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தம் உழைப்பால் பேணி காப்பார்களாக. தம் பிள்ளைகளை நற்செய்தி நிறையை பயிற்றுவித்து உமது விண்ணக குடும்பத்தில் இணைக்க அவர்களை தயாரிப்பார்களாக. அடியார் சுஜிதா மீது உமது ஆசிய நிறைவாய் பொழிந்தருளும். இதனால் இவர் மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்புகளால் அதை அணி செய்வாராக. அடியார் தாமஸ் மைக்கேல் மீதும் உமது விண்ணக ஆசியை பொழிந்தருளும். இதனால் இவர் நம்பிக்கை உள்ள கணவராகவும்
முன்மதியுள்ள தந்தையாகவும் தம் கடமைகளை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, உம் திருமுன் மணவாழ்க்கையில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் உமது திருப்பந்தியில் அமர விரும்புகிறார்கள். ஒரு நாள் இவர்கள் பின்னக விருந்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ளச் செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலோத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இத்திருவிருந்தில் தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுங்கள். மற்றவர்கள் அமைதியாக அமர்ந்து செவிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே எந்த நேசரே என்னோடு பேச வாருமே. இயேசுவே எந்த நேசரே என்னோடு பேச வாருமே. ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். ஆயிரம் ஆயிரம் உறவுகளும் அலையலையாய் வரும் நினைவுகளும் சேனை தேற்றிடும் நிகழ்வுகளும் இறைமகன் உந்தன் உயிர்ப்புக்களே. ஆயிரம் ஆயிரம் உறவுகளும் அலையலையாய் வரும் நினைவுகளும் சேனை தேற்றிடும் நிகழ்வுகளும் இறைமகன் உந்தன் உயிர்ப்புக்களே. களங்கரை விளக்கே வா, காரிருள் நிலவே வா. களங்கரை விளக்கே வா, காரிருள் நிலவே வா. கதியென நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீ வா. கதியென நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீ வா. ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். பகிர்வுகள் தருகின்ற நிறைவுகளும் தியாகத்தினால் வரும் உயர்வுகளும்
எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் திருமண அருளடையாளத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள இவர்கள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும் உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனுடைய சிறப்பாசிரியர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு தம் மக்கள் வழியாக ஆசியை வழங்கி உங்களுக்கு தொடர்ந்து தன்னுடைய அன்பிலே காத்து வழி நடத்துவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் என்றும் துணை நிற்பாராக. இறைவனின் தூயாவியார் தம் பேரன்பை உங்கள் இதயத்தில் என்றும் பொழிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. பாசத்துணையுடன் வாழ்ந்திடவே அன்னையும் சுதனும் வளனும் போல மண்ணில் விண்ணை கண்டடைவீர். நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு. ஒரு ஸ்டான்ஸா பாடிடுறேன்.